வணக்கம் மக்களே! மைவி3 கம்பெனி மீண்டும் தொடங்க போகுதுங்க. சக்தி ஆனந்த் கொடுத்த தகவல முக்கியமான தகவல பார்க்குறோம். ஸோ பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஸோ இதுக்கான டோட்டல் டீட்டெயில தான் பார்க்குறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருக்கும் பட்சத்தில ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்க போடுங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீடியோ போட தொடங்கியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எதுவும் பெருசா இல்லாம இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வர தொடங்கியிருக்கு. கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரிலாக்சேஷன் குடுத்துக்கிறதுங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ ரிலாக்சேஷன் குடுத்ததுனால, இந்த கம்பெனி மேல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதாவது இதில டோட்டலா குடுத்ததோட எண்ணிக்கை 200க்கும் 300க்கும் குறைவுன்னு தான் சொல்லணும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 000 1% கூட கிடையாது. அந்த அளவுக்கு ரேரா தான் கம்ப்ளைண்ட்டே குடுத்துருக்கிறதுனால, ஸோ இத பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கேஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு குற்றச்சாட்டும் கோர்ட்டு வைக்கல. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ரிலாக்சேஷன் குடுத்துருக்கிறதுனால ஆனந்த் அவர்கள், அதாவது எம்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரு கூடயுமே அதாவது பேட்டியோ குடுக்கலாம். ஸோ வெளிப்படையா பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்பெனிய பத்தி ப்ரமோட்டும் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கான ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 தினங்களுக்குள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25ஆம் தேதிக்குள்ளார உங்களோட பணம் அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க அப்படின்ற மாரி வந்திருக்கு. ஸோ இந்த பேங்க்கோட டீட்டெயில் எல்லாமே கோர்ட்டுக்கிட்ட தான் இன்னுமே இருக்கு. ஸோ அத குடுத்துட்டாங்கன்னா, அதாவது பேங்க்கோட டீட்டெயிலா இருக்கட்டும், கஸ்டமரோட டேட்டாஸா இருக்கட்டும், ஸோ யார் யாருக்கு என்னென்ன பணம் குடுக்கணும் அப்படின்றது எல்லாமே கணக்கு காட்டுனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ அது இன்னுமே பார்த்தீங்கன்னா, கோர்ட்லயே தான் இருக்கு. ஸோ கோர்ட்லேருந்து வந்துட்டுக்கப்புறம், ஸோ இவங்க பக்கத்துல அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி, செக் பண்ணி பார்த்து, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேமெண்ட்ட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பேமெண்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டு தான், அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 அப்படின்றத தொடங்குவாங்க. ஏன்னா, மக்களுக்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 70% தான் நம்பிக்கையே இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம போட்ட பணம் வந்தா போதும் அப்படின்ற நிலைமைக்கு எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இப்போ எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்ல அப்படின்றப்ப, இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட்டோட இன்னும் கூடுதலா நபர்கள் இதில சேருவாங்க அப்படின்ற மாரியும் பேச்சுக்கள் போய்க்கிட்டே இருக்கு. ஸோ எம்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது அவரு சொல்ற தகவலே மக்களுக்கு பணம் குடுக்குறோங்க அப்படின்றத தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ எம்டி பக்கத்துலேருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. இந்த பணம் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேட் முன்ன பின்ன ஆகுமே ஒழிய, மத்தபடி உங்களுக்கு பணம் இந்த மாசம் பாஸ் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இத வச்சு கமிட்மெண்ட் தயவு செஞ்சு வச்சுறாதீங்க. இன்னைக்கு வருது, நாளைக்கு வருது அப்படின்னு. ஏன்னா, இது ரொம்ப கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டதுனால, அந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ பணம் கிடைக்கிறது உறுதியான தகவல். ஸோ இது கம்பெனி தொறக்கிறதும் உறுதியான தகவல். சரி, மீண்டும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த இதில ஏதாவது மாற்றம் பண்ணியிருப்பாங்களா? அதாவது மைவி3 ஆப்ல ஃபர்ஸ்ட்டு தூக்கி ஏதாவது மாற்றம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. ஆப்ப பார்த்தீங்கன்னா, புதுசா கிரியேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாற்றம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன, ஏது அப்படின்ற தகவலும் நாம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.